நாளுக்காக வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C-16 ராக்கெட். இரு விண்கலன்களும் திட்டமிட்டபடி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் அறிவிப்பு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடலில் கம்பீரத்துடன் நிற்கும் திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் குழுவினர் நேரில் விசாரணை. மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து புகார் மனு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஆளுநரிடம் விஜய் நேரில் வலியுறுத்தல். தமிழகத்தில் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் விஜய், பீகார், ஒடிசாவுக்கு சென்று பார்க்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அதாவது இந்த ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் வெளியே வருகிறார்கள். மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? நடு இரவிலே 12 மணிக்கு ஒரு பெண் தங்க நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு சுதந்திரமாக நடமாடி சென்று திரும்புகின்ற பொழுது பத்திரமாக வீடு திரும்பினால் அன்றைக்கு தான் சுதந்திரம் என்றால், அது இந்தியாவிலேயே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த கட்சித் தலைவர் போய் பார்த்துவிட்டு வரட்டும், அங்கே பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, 10 மணிக்கு மேலே அவர்கள் நடமாட முடிகிறதா என்று நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அவருக்கு நாங்கள் இதைத்தான் பதிலாக சொல்கிறோம். தயவு செய்து வெளியே போய் பாருங்கள். சென்னையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கைதாகி விடுவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகா தொண்டர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். சீமானுக்கு எதிரான வழக்கில் காவல்துறை அதிகாரி வருண் நீதிமன்றத்தில் ஆஜர். சீமானின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்றும் பேட்டி. யூடியூபர் TTF வாசன் பாம்புவுடன் இருக்கும் வீடியோவை பகிர்ந்த விவகாரம். சென்னை திருவொற்றியூரில் செல்லப்பிராணி விற்பனையகத்தில் வனத்துறையினர் சோதனை. சென்னை பெருநகர மாநகராட்சியின் தொழில் வரி 35% அதிகரிப்பு. 2024-25 நிதியாண்டில் இருந்து வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் முன்பு ABVP மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனம். டெல்லியில் கோவில்களில் பூசாரிகளுக்கு மாதம் 18,000 ரூபாய். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. கேரளா ஒரு குட்டி பாகிஸ்தான் என மகாராஷ்டிரா அமைச்சர் சர்ச்சை பேச்சு. தகுதி நீக்கம் செய்ய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வலியுறுத்தல். இந்தியாவில் பணக்கார முதலமைச்சர் பட்டியலில் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு முதலிடம். மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி கடைசி இடம். தேர்தல் வேட்புமனுக்கள் அடிப்படையில் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் நடத்திய ஆய்வில் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.